தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வெற்றி பெற்றால் அடுத்த மாதமே வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கிடைக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் ஒண்ணு மட்டும் தான் நம்பி வச்சிருக்காங்க. என்ன நம்பி இருக்காங்க? பணத்தை மட்டும் தான் நம்பி இருக்கிறாங்க. பண மூட்டை எடுத்துட்டு வந்து பணத்தை கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டு விடுவீங்கன்னு அந்த நம்பிக்கை இல்ல, அந்த ஆதங்கத்துல மிதப்புல இருக்கிற அவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க பாடத்தை போட்டணும். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றால் அடுத்த மாதமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை அறிவிப்பார். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் ஆரம்பிப்பார். அதிமுக நண்பர்களுக்கு என்னுடைய அமைப்பு அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த தேர்தலில் நீங்க போட்டியிடல, உங்களுடைய எதிரி யாரு? திமுக பொது எதிரி. இப்போ அதனால நான் கேட்கிறேன், உங்க வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு மாம்பழத்துக்கு போடுங்க. என்னால கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக சட்டமன்றத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு அநியாயம், எவ்வளவு வன்மமா நான் பார்க்கிறேன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.